Hey guys, welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்குது Shorn's World and அந்த Shorn's World-ஓட Shorn நான் தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all good. ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா நம்ம சேனல்ல நான் எடுக்கிற வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்மளோட சேனல்ல என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிவீலிங் வீடியோன்னு கூட சொல்லலாம். என்னோட லைஃப் டைம்ல இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட கேமரா முன்னாடி நின்று பேசினதே கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதனால இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. இவ்வளோ டேஸாக நம்ம சேனல்ல வீடியோ எதுவும் போடாததுக்கும் இப்போ நான் என்னோட ஃபேஸை காமிச்சு வீடியோ போடுறதுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அது நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா விஷன் போர்டு. விஷன் போர்டுனா என்ன, விஷன் போர்டு எப்படி நம்மளாவே சிம்பிளா கிரியேட் பண்ணலாம், நான் இந்த இயருக்கு கிரியேட் பண்ண விஷன் போர்டு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷன் போர்டுனா என்னன்னு சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சிம்பிளா நான் சொல்றேன். நம்மளோட விஷோ, நம்மளோட கோல்ஸோ, ரிமைண்டர்ஸோ எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சமான ஸ்டிக்கர்ஸாலேயோ, பெயிண்டிங்ஸாலேயோ, பிக்சர்ஸாலேயோ ஆர் கோட்ஸாலேயோ ரெப்ரசென்ட் பண்றதா விஷன் போர்டு. இதை நம்ம ட்ரீம் போர்டுன்னு கூட சொல்லலாம். நம்மளோட விஷயவோ அது நம்மளுக்கு பிடிச்சமா ரெப்ரசென்ட் பண்றதா இந்த விஷன் போர்டு. இந்த 2022க்கு நான் கிரியேட் பண்ண விஷன் போர்டு என்னோட பேக்ல இருக்கு. அதுதான் இதுதான் இந்த இயருக்கு நான் கிரியேட் பண்ண விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டு நான் எதுக்காக கிரியேட் பண்ணேன்னா, பேசிக்கா நான் ரொம்ப லேசி. ஒரு விஷயத்தையும் இழுத்து டெட் ஸ்லோவா பண்ற ஒரு கேஸ் தான். யாராச்சும் என்ன நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணிடுவேன். யாருமே என்ன கேர் பண்ணல, யாரும் என்ன மைண்ட் பண்ணலன்னா நான் அதை அப்படியே கொண்டு போவேன். அப்படியே ஒரு டெட் ஸ்லோவா கிரியேட் பண்ணுவேன். அதுதான் என்னோட நேச்சர். பேசிக்கா இதை என்கிட்ட இருந்து மாற்றணும். என்னோட ஒர்க்கை யாராச்சும் என்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னால் நான் அந்த ஒர்க்கை முடிச்சிருவேன். அப்போதான் நான் யோசிச்சேன், என்னை யாராச்சும் மானிட்டர் பண்ணாலோ என்னை யாராச்சும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் என்னோட ஒர்க்கை நான் ப்ராப்பராக பண்ணுறேன். ஸோ எனக்கு நானே செல்ஃபாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு என்னோட ஒர்க்கை நான் ருட்டீனாக பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷன் போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த விஷன் போர்டில் நான் என்னெல்லாம் கண்டென்ட் எடுத்திருக்கேன்னா, என்னோட இந்த 2022க்கான கோல்ஸ், அதுக்கப்புறம் நான் டே டு டே பண்ணுற ரொட்டீன்ஸ், என்னோட செல்ஃப் கேர் செக்லிஸ்ட், இந்த பர்டிகுலர் மந்த்ல நான் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும், இது எல்லாமே நான் இந்த விஷன் போர்டில் நோட் பண்ணியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு க்ளோஸில் கொண்டு போய் காட்டுறேன். இந்த 2022க்கு நான் கிரியேட் பண்ண விஷன் போர்டு இதுதான். இது கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 days ஆச்சு. இதோட ஃப்ரேம் எங்கள் வீட்டில் உள்ள பழைய மிரர் ஃப்ரேம், அது உடஞ்சிருச்சு. அதனால இதை நான் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர் பிளைன் கார்ட்போர்டு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளைன் கார்ட்போர்டை ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமோட பார்டருக்கு இன்னும் 2 inch கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரிஜினல் ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். இப்போ ஃப்ரேம் பார்த்தாச்சு, அடுத்து உள்ளே இருக்க மேட்ருக்கு வருவோம். இந்த விஷன் போர்டில் எனக்கு என்னெல்லாம் விஷயம் பிடிக்குமோ அது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் பிடிக்குமோ நீங்கள் அதை ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரியல தோணலைன்னா, ஜஸ்ட் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பிக்சர்ஸில் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2022ஓட கோல்ஸை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் கோல் UAEல ஜாப் எடுக்கணும். நான் UAEல தான் இருக்கேன், ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். பை காட்ஸ் கிரேஸில் ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா ஒரு ஸ்விம்மிங் மிஷினும் ஒரு சைக்கிள் வாங்கணும். அதுதான் என்னோட பிளான். அப்புறமா மெயினாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இயரில் ரீச் பண்ணிடணும். லாஸ்ட்டாக இந்த இயருக்கு நான் கேலண்டர் ரெடி பண்ணேன், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர்க்காவது நான் அதை ப்ராப்பராக பண்ணணும். இதெல்லாம் தான் என்னோடய கோல்ஸ். நெக்ஸ்ட் என்னோட செல்ஃப் கேர் செக்லிஸ்ட். இதில் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக தண்ணி குடிக்கிறது. நான் மோஸ்ட்லி தண்ணி குடிக்க மாட்டேன். இதை பார்க்குறப்போலாம் அச்சோ தண்ணி குடிக்கலையே அப்படின்னு சொல்லி ஓடி போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படி ஸ்லோவாக மூவ் பண்ணால் நிறைய பாசிட்டிவ் கோட்ஸ், நான் எனக்கே நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கோட்ஸ் எடுத்திருக்கேன். அப்படியே கீழே வந்தால் என்னோட வீக்லி மீல் பிளான். மோஸ்ட்லி சண்டேயே என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அதை வச்சு இந்த வீக்லி பிளான் போட்டுருவோம். நான் பென்சிலில் தான் நோட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லைனா எல்லா வாரத்துக்கும் இதையே எரேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்ஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருந்ததுன்னா அதில் நோட் பண்ணி வச்சுக்குவோம். இது எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த இயர் நோ ஹேர் கட். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேர் கட் பண்ணவே கூடாது. ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருந்தாலும் சரி, ஹேர் கட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பக்கத்தில் இருக்க கோட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கோட், ஹேண்ட்மேட் இஸ் ஹாட்மேட். அடுத்ததாக பர்டிகுலராக நான் இந்த மந்த்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், எந்தெந்த டேட்ஸில் பண்ணணுமோ அது எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்றைக்கெல்லாம் ABC ஜூஸ் குடிக்கணும், என்றைக்கு பாடி ஸ்க்ரப் பண்ணணும், என்றைக்கு ஆயில் வச்சு தலை குளிக்கணும், இது எல்லாமே அந்தந்த டேட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து தான் என்னோடய மெஷர்மெண்ட்ஸ். நான் இப்போது என்ன வெயிட்டில் இருக்கேன், நான் என்ன வெயிட்க்கு வரணும், எவ்வளோ குறைச்சிருக்கேன், இது எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். இந்த மந்தில் தான் நான் ஒர்க் அவுட்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டு வரேன்.
இதுக்கப்புறம் வரது எல்லாமே மோஸ்ட்லி நிறைய பாசிட்டிவான கோட்ஸ் தான். என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்டன்ட் ஹாப்பி. எப்போவாவது நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணால் இதில் உள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஹாப்பியாக மாற்றிடும். முக்கியமாக இந்த கிரேசி டான்ஸ் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். நீங்கள் எப்போ லோவாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட் என்னோட பிளான்ட் கேர் செக்லிஸ்ட். கார்டனிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே இண்டோரில் வளர்கிறனால அவங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி இதுதான் என்னோட ட்ராக்கர். டெய்லி நான் இதுக்கு முன்னாடி தான் வந்து நின்று பார்ப்பேன். ஒரு நாளைக்கு நான் எந்த விஷயங்கள்லாம் லேசியாக பண்ணாமல் விட்டுறணும் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு பில்டிங் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டி பிளாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போது ஃபெப்ரவரிக்கு 28 டேஸ் இருந்ததுன்னா இதில் 28 பிளாக்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா அந்த இடத்துல அதை பெயிண்ட் பண்ணிடுவேன். 6 o'clock எந்திரிச்சிட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன், ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு டேட்டில் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு நேராக உள்ள பிளாக்ஸில் கலர் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஃபெப்ரவரி மந்தில் நான் இவ்வளோ டேஸ் தான் 6 o'clock எந்திரிச்சிருக்கேன், இவ்வளோ டேஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், 2 liters வாட்டர் கொஞ்சம் டேஸ்க்கு தான் நான் குடிச்சிருக்கேன். இது எதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் மந்த் இதோட நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ராக்கர் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் நான் இந்த இயருக்கு கிரியேட் பண்ண என்னோட சிம்பிள் விஷன் போர்ட். என்ன மாதிரி யாராச்சும் லேசியாக இருந்தீங்கன்னா நீங்களும் இது போல விஷன் போர்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து நம்மளோட டே டு டே ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிடுவோம். என்னை பற்றி நான் அந்த குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால இப்போ சொல்கிறேன். நான் லாஸ்ட் இயர் மே மந்த் தான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் நான் கேட்டப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஓகே உன்னோட விஷயமோ நீ பண்ணிக்கோ, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரி அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாலாம் கவர் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் குக்கிங், கிராஃப்ட், ஸ்டிச்சிங், அப்புறம் ஹேர் கேர், ஸ்கின் கேர் பற்றி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். கொஞ்ச டேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஸ்கின் கேர், ஹேர் கேர் பற்றி நான் போடுறப்போ என்னோட ஃபேஸை காமிச்சு என்னோட ஹேரை காமிச்சு நான் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ என்னோட சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அண்ட் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் நீ ஜாபை குவிட் பண்ணிட்டு இதுதான் உன்னோட கெரியராக இருக்க போறியா, எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு, யாராச்சும் உன்னோட வீடியோ பார்க்குறாங்களா, நம்மளுக்கு தான் இது செட் ஆகாது, ஏன் ட்ரை பண்ணுற, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா என்னால் வீடியோஸும் எடுக்க முடியல, எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வரல. ஓகே நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் இருந்துட்டு இருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு இது செட் ஆகாது போல், இதில் நம்ம ஃபேஸை வேற காமிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் போயிடுவாங்கன்னு நினச்சி எனக்கு ஒரு தாட்டில் நான் அப்படியே ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். டேஸ் போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நெகட்டிவாக சொன்னவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க சொன்ன நெகட்டிவான விஷயத்த ஏன் மைண்ட்ஃபுல்லாக எடுத்துட்டு நான் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கேன். நெகட்டிவிட்டி என்னோட சைடு தான் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்னை பற்றி என்னெல்லாம் நெகட்டிவாக நினச்சிருக்கணும் அதெல்லாம் நான் பாசிட்டிவாக இருக்கணும். நான் என்னோட காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வந்தால் தான் நான் எனக்கே ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறேன். அட்லீஸ்ட் நான் ஒரு வீடியோ எடுத்தால் தான் என்னோட காம்ப்ளெக்ஸை விட்டு நான் பிரேக் பண்ணி வெளியில் வருவேன்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதுதான் என்னோட அந்த குட்டி ஸ்டோரி. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, என்ன மாதிரி கேரக்டர் உள்ள யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்களும் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை விட்டு வெளியில் வாங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸோ, நம்மளோட ஸ்லாங்கோ, நம்மளோட ஃபேஸோ அழகு கிடையாது. நம்மளோட கேரக்டர் தான் என்றைக்குமே அழகு. நம்ம கேரக்டர் அழகாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டாக ஷைன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம். நம்மளை யார் நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஒரு டைம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் நீங்கள் மைண்ட் பண்ணவே மாட்டீங்க, உங்கள் ஃப்ளோவில் போயிட்டே இருப்பீங்க. என்னோட சின்ன வயசில் ஒரு விஷயம் என் அக்கா சொன்னால், நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட லைஃப்பில் நம்ம தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியும் அப்படி சொன்னால் அந்த பாயிண்ட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கோங்க, நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, உங்களோட காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. தென் உங்களோட லைஃப் ஷைன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. நான் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியும் நான் கிரியேட் பண்ண இந்த விஷன் போர்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஷோன்ஸ் வேர்ல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, it's bye from Shorn's World. Bye bye. Take care.